கோவிந்தராஜ் என்பவர் வந்து சொந்த மகளை 3 பேத்த வெட்டி கொன்னுட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சரி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ரீசெண்டா செவ்வாய்க்கிழமை காலையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாரி சம்பவம் நடந்திருக்கு. அவங்க ஒய்ஃப் பாரதி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். மொத்தம் 4 குழந்தைங்க. ஒரு பையன், அப்புறம் 3 பெண் குழந்தைங்க. அந்த ஒரு பையனையும் பாரதியும் வந்து என்ன பண்ணாங்க, தனி ரூம்ல என்ன பண்ணாங்க, உள்ள தூங்க சொல்லிட்டு இவர் ரூம பூட்டிட்டாரு. வெளிய வந்து அருவாள்ட்ட வந்து இந்த 3 குழந்தைங்கள வெட்டிட்டு இவரும் என்ன பண்றாரு, சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. போலீஸ் விசாரிக்கும்போது என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கும்போது என்னன்னு தெரியுதுன்னா, இது வந்து கடன் பிரச்சனை அப்படின்னு. கடன் பிரச்சனைனா என்ன கடன் பிரச்சனைனா, வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பெரிய பெரிய ஆசை இருந்ததாமா. பெரிய வீடு கட்டணும், சொந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. எல்லாத்துக்கும் நார்மலா ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஆசை இருக்கும்போது லோன் எடுத்திருக்காரு. லோன் எடுக்க அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா போயிருச்சு. என்ன பண்ணாரு, வாங்கின பணத்தோட இவர் வந்து வட்டி கொஞ்சம் அதிகமா கட்டினால அவனால சமாளிக்க முடியல. 3 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், ஒய்ஃபு இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு வேலைக்கு போறது, கடனை லோன் கட்டுறதா இல்லைன்னா இவர் வீட்டை பார்த்துன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப இது பண்ணனால மன உளைச்சல் தாங்காம இந்த மாதிரி அவரு பொண்ணு 3 அந்த 3 குழந்தைங்க 7 வயசு 8 வயசு அந்த டிஃப்ரெண்ட் தாங்க இருக்கும். 3 குழந்தைகளை வெட்டி கொன்னுட்டு இவரு இறந்து போயிட்டாருங்க. என்னோட ஒப்பீனியன் இதுல என்னன்னா, நம்மளால என்ன முடியுமோ அதளவு கடன் வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா வீடு இடம் இருந்தா கூட பாதி கட்டிட்டு பணம் இருக்கும்போது கட்டிக்கலாம். நம்மளை மீறி சில விஷயம் செய்யலாங்க நம்மளை மீறி. ஆனா சில விஷயம்லாம் இருக்குல்ல, ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து தான் சில முடிவுகளை எடுக்கணும்னு என்னோட ஒப்பீனியன் சொல்லுது. யாருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆசைலாம் இருந்தா, பெரிய ஆசை நல்லது தான். ஆனா பேராசை தான் கெட்டது. பிறகு சந்திப்போம்.